தெரியும் எனக்கு. இது வந்து ஒரு மாதிரி இது நேரடியாக ஆன்சர் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. நான் நிறைய கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட. அது என் லைஃப்பில் என்னோட நினைவுகளில் ரொம்ப சிக்கி அது ரொம்ப ரொம்ப சகலமாக உள்ளே புகுந்துருச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் வந்து அனிமல் சொல்லி ட்ராவல் பண்ணதுனால. அப்போது எனக்கு வந்து நான் ஒரு கதை எழுதும்போது நான் வந்து தைரியமாக உள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு மெட்டஃபர்ஸ் தேவை. எனக்கு மெட்டஃபர்ஸ் கிடைக்காத ஒரு திரைக்கதையை என்னால் எழுத முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நேரடியான ஒரு சாட்சியமாக நான் இருக்கேன், நேரடியான எவிடன்ஸாக நான் இருக்கேன். என்னோடய படங்கள் ஒரு நேரடியான எவிடன்ஸாக மாறுது. அப்போ நான் என்னையை வந்து அவங்க நேரடியான விரோதியாகவோ நேரடியான சாட்சியாகவோ பார்க்குறத நான் விரும்பலை. ஏன்னா என்னோட நடவடிக்கையை வச்சு மட்டும் என் படைப்பை பார்த்துக்கக்கூடாது. என்னோட நடவடிக்கைகளையும் மறந்து என் படைப்பை பார்க்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டஃபர்ஸ் வேணும். அந்த மெட்டஃபர்ஸ் இல்லை அப்படின்னா என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. என்னால் வந்து ஒரு பெரும் நம்பிக்கையோட முதல் திரைக்கதை எழுதி முடிக்க முடியாது. அந்த மெட்டஃபர்ஸ் கிடைக்க வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். கதை எப்போவோ ரெடி ஆகிடும், திரைக்கதையும் கிட்டத்தட்ட மைண்டுக்குள்ளே ரெடி ஆகிடும். ஆனால் நான் அந்த திரைக்கதையோட லாஸ்ட் பேஜ் போகிற வரைக்கும் எனக்கு ஏதாவது என் கூட ட்ராவல் பண்ணி என் கூட சப்போர்ட் பண்ணி ஒரு பக்கத்துக்கு ஒரு உயிர் தேவை. என்னை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு உயிர் தேவை. அப்படி ஒரு உயிராக தான் இந்த என்னோட படங்களுக்குள்ள இருக்க அனிமல்ஸ் வந்து நான் அதுங்க கூடயே ட்ராவல் பண்ணி அப்போ அதுங்கக்கிட்ட அந்த அனிமல்ஸ்கிட்ட அந்த மெட்டஃபர்ஸ் கிடச்சதுக்கப்போ அந்த உருவத்தோட இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. காலமாடன் கிடச்ச உடனே நான் வந்து அந்த ஆடு ஒன்றே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அந்த ஆட்டோட கொம்பு கட்டவே போதுமானதாக இருந்துச்சு. அந்த ஆட்டின் மீது தெளிக்கப்பட்ட ரத்தம் போதுமானதாக இருந்துச்சு. அது இன்னொரு விஷயத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது. அந்த ஒரு சீன் தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ஆட்டோட விஷுவல்ஸ் இன்னும் யோசிக்க வைக்குது. அந்த விஷுவல்ஸ்லேயும் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம மனிதர்கள்ட்ட பேசுவோம். மனிதர்கள்ட்ட நான் ஒரு மனுஷன், நீங்கள் ஒரு மனுஷன். நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட போதாமைகளை பற்றி, நம்மளோட புரிதல்களற்ற முகன்களை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ நான் உங்களை நேரில் குற்றச்சாட்ட முடியாது. நம்ம ரெண்டு பேரும் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ரெண்டு பேரும் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையானா நான் உங்களை குற்றச்சாட்டி பேசினா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. என்னையை குற்றச்சாட்டி பேசினா நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. என்னடா லூஸ் அப்படின்ட்டு போயிடுவீங்க. அப்போது நான் உங்களையும் குற்றச்சாட்ட முடியாது, என்னையும் குற்றச்சாட்ட முடியாது. ஆனால் நம்ம ரெண்டுத்துக்குள்ளே ஒரு அன்பு நடந்தாகணும், ஒரு காதல் நடந்தாகணும், ஒரு உரையாடல் நடந்தாகணும். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னொரு உயிரை நான் காட்ட வேண்டியிருக்கு. இன்னொரு உயிரை காட்டி அந்த உயிருக்கும் நமக்குமான உயிர் பற்றியான ஒரு புரிதலை, உயிர்கள் வாழ்வதை பற்றியான ஒரு புரிதலை உருவாக்குவதற்கு ஒரு பறந்துபட்ட ஒரு விஷுவலைஸ் பண்ணப்பட்ட இந்த உலகத்தின் உயிரோட வேல்யூஸை காட்டி உங்கள் கூட ஒரு தீவிரமான டிஸ்கஷன் நான் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தான் நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு அந்த ஆட்டை பார்த்துட்டோ, அந்த மாட்டை பார்த்துட்டோ, இல்லை இந்த பாம்பை பார்த்துட்டோ, இல்லை நாயை பார்த்துட்டு போகும்போது நான் சொல்கிற விஷயம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த நம்பிக்கை தான் அதுக்கு. இதெல்லாம் தேவைப்படுதுங்க, வழி இல்லை இந்த மாதிரி கதைகளை பண்ணுறதுக்கு.